இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே
காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. மத்தேயு நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆசை இருக்கலாம், இருக்கணும். ஆனால் ஆசை ஆறாக அமையக்கூடாது. ஒரு தொழிலதிபர் அல்லது அரசியல்வாதியின் மகனை வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட ஆவல் கொண்டதாக இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு தந்தையானவர் இறுதி அஞ்சலின் போது கூறுகிறாராம். சென்னையில் ஒரு விளையாட்டு வீராங்கனை தவறான அறுவை சிகிச்சையினால் தன் காலை இழக்கிறார். ஆனால் இந்திய அளவில் வளர ஆசை என்று கூறியதாக வந்த செய்தி. இப்படி பல செய்திகள் நமக்கு வரும். ஆசையினால் வந்த விளைவுகள், அந்த ஆசைகளை கண்டு நாம் சிரிப்பது. ஆசைதான் நம்மை சில வேளைகளிலே ஆக்கத்திற்கு கொண்டு போகலாம், பல வேளைகளிலே அது அழிவுக்குத்தான் இட்டு செல்லும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 வகையான ஆசைகளை நாம் பார்க்கிறோம். இங்க பேராசை பற்றி சொல்லல, வேற ஆசைகள். ஒன்று சிம்மாசன ஆசை. அதாவது சீடர்கள் இயேசுவோடு கடைசி வரைக்கும் இருந்தாலே நாம் அனைத்து விதமான சுகங்களையும் பெற்று எந்த சங்கடமும் இல்லாமல் இயற்கையாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திவிடலாம் என்று எண்ணினார்கள். அதனால தான் ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் எலியா மோசேக்கு ஒன்றும் கூடாரம் அமைத்து இருந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் சிம்மாசன ஆசைதான் இதுக்கு காரணம். அதாவது எந்த மாற்றத்தையும் கொண்டு வரும்போது எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த ஏச்சும் பேச்சும் கேட்கக்கூடாது, அடியும் வாங்கக்கூடாது, கெட்ட வார்த்தை கேட்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் எப்படி இப்போ ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியும்? இன்னொரு ஆசை இருக்கிறது, பதவி ஆசை. செபதேயின் மனைவி தமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகின்றாள். இந்த ஊரில் சில பேர் பெற்றோர்கள் இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்டையோ ஹெட்மாஸ்டர்கிட்டையோ ஹெட்மிஸ்டர்ஸ்கிட்டையோ பங்குசாமிகிட்டையோ கெஞ்சுவாங்க, என் பிள்ளைய சாமி, என் பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. நல்ல பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லையே, நல்ல பையனாக இருந்தால் பிரச்சனை இல்லையே. செபதேயின் மனைவி நம் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறாள். இயேசுவின் அடிச்சுவட்டில் வாழ ஆசை இல்லை, மாறாக வலது இடது புறத்தில் அமர ஆசைப்படுகிறார்கள். இயேசுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசை இல்லை, ஆனால் அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் உட்காந்துடணும்.
இதுவும் ஒரு ஆசை நம்முடைய சமூகத்திலே சமயத்திலே இருக்கத்தானே செய்கிறது. நல்ல பேர் வாங்கணும், ஆனால் கஷ்டப்படக்கூடாது, ஆனால் சொகுசா இருந்துடணும், எப்படி ஆனாலும் சொகுசா வாழ்ந்துடணும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள், வழிகாட்டிகள், ஏன் அருள் பணியாளர்கள், ஏன் ஆயர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த இரண்டு ஆசைகளையும் இயேசு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தகுதி தேர்வு, ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் சிம்பிள் அண்ட் சேலஞ்சிங் ஆன்சர் இஸ் கேரிங் த கிராஸ். சிலுவையை தூக்கி என் பின் வாருங்கள். நமக்கு சிம்மாசன ஆசை இருக்குதா? பதவி ஆசை இருக்கா? நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த ஒரு ஆசை தனத்திலிருந்து, அழிவுத்தனத்திலிருந்து நம்ம மீட்க வேண்டும் என்றுதான் திருப்பாடல் 31 சொல்கிறது. உமது பேரன்பால் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையாளரின் ஜெபம்தான் இது. துன்பங்களுக்கான காரணத்தை அவரே ஏற்றுக்கொள்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் அவர் செய்த தவறுகள் தான் இப்போது துன்பங்களாக ஒரு முன்னிலையிலே வந்திருக்கிறது. இந்த ஆசைகள் என்ன செய்யுமா? கடவுளை விட்டு விட்டு விலகி போக சொல்லும். எனவே கடவுளை விட்டு விலகி அவரது தவறுதான் இன்றைக்கு மிக சிக்கலான கண்ணியிலே அவரை சிக்க வைத்திருக்கிறது. இந்த சிக்கலிலிருந்து தன்னை விடுவிக்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் என்று அவர் தீவிரமாக நம்புகிறார். அந்த நம்பிக்கையை தான் இறைவேண்டலாக எழுப்புகிறார் திருப்பாடல் 31. கடவுளிடத்தில் அவருடைய அருளை வேண்டுவதற்கு தகுதியில்லாத நிலையில் இருப்பதாக அந்த ஆசிரியர் நினைக்கிறார். ஏனென்றால் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் மறந்து அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்போது கடவுளிடத்திலே தேவைக்காக திரும்பி வந்திருக்கிறார். அவர் கடவுளின் அருளை பெற தகுதியற்ற நிலையில் இருக்கிறார். தகுதியற்ற நிலையில் இருக்கிறார். அவருக்கு கடவுள் தன்னுடைய அன்பை வழங்கினால் மட்டும்தான் இந்த துன்பத்திலிருந்து அவர் விடுதலை பெற முடியும். கடவுளுடைய அன்பு மட்டும்தான் அவரை விடுவிக்க முடியும். ஏனென்றால் எல்லா திசைகளிலிருந்தும் அவருக்கு நெருக்கடி தரப்படுகிறது. அவரது உயிருக்கு ஆபத்து காத்திருக்கிறது. கடவுளிடத்தில் நம்பையே நாம் கையளிக்கிற போது நிச்சயம் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்று ஆசிரியர் உறுதியாக நம்புகிறார். நமது ஆபத்து காலத்தில் கடவுளிடத்தில் நாம் முழுமையாக கையளிக்கிற போது கடவுள் நிச்சயமாக நம் மீது மனமிறங்குவார், நம்மை வழிநடத்துவார். இந்த போர் தளத்திலிருந்து நம்மை அமைதியான வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஒரு தாய் தன் மக்கள் இருவரும் ஒருவன் ஆட்சியில் வலப்பக்கமும் அடுத்தவன் இடப்பக்கம் அமர்ந்து பதவி வகிக்க வேண்டும் என்று கேட்பதாக மத்திய சொல்கிறாரே. மக்கள் யாக்கோவும் யோவானும் நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களில் ஒருவர் உமது வலப்புறம் இன்னொருவர் உமது இடப்புறம் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும். யார் கேட்டாலும் சரி, கேட்டதில் தவறில்லை. பதவி என்றால் என்னதான் என்ன என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இயேசுவுடைய ஒரு ஆதங்கம். அவர்கள் என்ன, இன்றைக்கு பதவி பறக்கின்ற உறுப்பினர்களும் மாண்புமிகுகளும் ஆயர்களும் அடியார்களும் தலைவர்களும் வழிகாட்டிகளும் இதற்கு விதிவிலக்கு இல்லையே. பதவி என்பது பணி செய்யவும் தொண்டு செய்யவும் என்கிறார் இயேசு. பணம் சேர்ப்பதும் சுகம் அனுபவிப்பதும் பதவியை தக்க வைப்பதும் வேண்டியவர்களுக்கு வரம்பு மீறி சலுகை செய்வதும் வேண்டாதவனை கசக்கி பிழிவதும் இன்றைக்கு பதவி என்று ஆகிவிட்டதா? உண்மைக்கு சான்று பகர்ந்து நல்லதை செய்து அதனால் பதவி இழந்து துன்பக் கிண்ணத்தில் குடிக்க முன்வருவோருக்கு ஆதரவளிக்க நாம் கற்றுக்கொள்வோம். பதவியை பணியாக நினைப்போரை அடையாளம் காணுவோம். நமது சமூகம் செழிக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. நன்மைகள் அனைத்தையும் நல்கிற நாயகனாக ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது பார்வையில் எது நல்லதோ, எது பொதுவானதோ, எது நேர்மையானதோ, எது மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை எங்களுக்கு தாரும். அதை நாங்களும் பிறருக்கு கொடுக்க தேவையான மனித இயல்பை எங்களுக்கு தாரும். இருக்கக்கூடிய அத்தனை தேவையற்ற ஆசைகளையும் அப்புறப்படுத்தியருளும். ஆமென். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
கரத்தாலே, தொல்லைகளாலே துயர்வுற்றேன், தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நலவாழ்வு நல்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம்
வந்தோ தாயே. ஏலேலோ 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 லா 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 லா. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உம்மருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும், நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும், நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே.
சாய்ந்திட துணிந்தோம் இணைந்தோ உன் வழி நடந்திட நலவாழ்வு நல்கும் தாயே நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.